இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு எல்லாருக்குமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், இது ஒரு இயற்கை மரணம் இல்ல, இது ஒரு படுகொலையா பார்க்கப்படுகிறது. படுகொலை தானே இது. இந்த மாதிரி கொலையை நீங்க ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், முக்கியமான ஆளுமைன்னு சொல்றீங்க, இந்த கொலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இந்த வன்முறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மரணம் இப்படி நிகழ்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான்.